ஏங்க லாஸ்ட் டைம் அந்த பூக்காரம்மா சொன்னாங்கல்ல கல்யாண விநாயகர் கோயில்னு உங்க ராம் கிடைக்கணும்னு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. நீங்க சொல்றத நான் எப்பவுமே வேண்டதுதான். நீங்க உங்க புது பிசினஸ் நல்லபடியா நடக்கணும்னு நல்லா வேண்டிக்கோங்க. அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். வந்தது வந்தாச்சு, ரெண்டும் சேர்த்தே வேண்டிக்கலாம். ஓகே. நீங்க எதுவுமே சொல்லல. எதை பத்தி? இந்த புடவை எப்படி இருக்குன்னு. என்னங்க எப்படி சொல்றீங்க? நல்லா இருக்குன்றதுக்காக தானே எடுத்தோம். துணி நல்லாதான் இருக்கு. நான் அத சொல்லல. எனக்கு இது எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. பாக்குறதுக்கு அப்படியே நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. அதைத்தான் நான் கிளம்புறப்பயே உங்ககிட்ட சொன்னேனே. சொன்னீங்களா? என் காதுலயே விழல. ஆமா, உங்களுக்கு எப்படி விழும்? நிமிஷத்துக்கு 100 தடவை நீங்க யோசனையிலேயே போயிடுறீங்க. அப்படி என்னதான் நீங்க யோசிப்பீங்களோ தெரியலப்பா. சரி வாங்க சாமி கும்பிடலாம். வாங்க வாங்க வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாதே. சுவாமி பேர்லயே பண்ணிடலாமா? மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். மிதுன் ராசி ஜாதயா ஆருத்ரா நட்சத்திரக்காயாம். யாருது? உங்க ஆள்தா? பரவாயில்லைங்க, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சுவாமிஜி ஸ்ட்ராங்கா ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. சரி. இவங்க ஒருத்தரை தேடிட்டு இருக்காங்க. அவரு இவங்களை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுங்க. பேஷா பண்ணிடலாம். பேசாம சாமி கும்பிடுங்க. ஓம் விநாயகாய நமः, ஓம் விக்னராஜாய நமः, ஓம் சோமகேதவே நமः, ஓம் கணாத்ரிஷாய நமः. எப்படியும் என் ராம எனக்கு காட்டிட்ட. அவன் கூட இருக்கிற மாதிரியும் பண்ணிட்ட. அவன் எனக்கு புடவெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கான். கூடிய சீக்கிரமே அவன் கையால எனக்கு குங்குமத்தை வச்சு தாலி கட்டிட்டா போதும். அதுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வர மாதிரி பண்ணிடு. இல்ல எப்படியாவது அவனுக்கு தெரியவாவது படுத்து. இதெல்லாம் உன்னால மட்டும்தான் முடியும். நீதான் உதவி செய்யணும் பிள்ளையாரப்பா. நான் உன்னதான் நம்பியிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங் வேண்டுதல், அதனால நானே கொடுத்துக்கிறேன்.